தமிழகத்தில் பெண்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பெண்கள் நலனுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் பல திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் ஆதரவற்ற விதவையர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவிடும் ஆதரவற்ற விதவையர் ஓய்வூதிய திட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இத்திட்டம் தொடர்பாக தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கைப்பெண்கள் மற்றும் கணவரை பிரிந்து வாழும் பெண்களின் அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு துணை நிற்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்குவதன் மூலம் அவர்களை பொருளாதார ரீதியாக ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும். இந்த திட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. தகுதி உள்ள பெண்கள் எந்த நேரத்திலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க குறிப்பிட்ட கால அவகாசம் நிர்ணயிக்கப்படவில்லை. இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பதாரர்கள் தமிழகத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும், விதவையாகவோ அல்லது கணவரால் கைவிடப்பட்டவராகவோ இருக்க வேண்டும். மேலும் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் அசையா சொத்து மதிப்பு 1 லட்சத்தை மீறக்கூடாது. மகன் அல்லது மகள் இருந்தாலும் விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எந்தவொரு அரசு பணியிலும் இருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவர். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். விருப்பப்பட்டால் தபால் நிலையம் மூலமாகவும் தொகையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நிதி உதவி பெண்களின் அத்தியாவசிய செலவுகளுக்கு உதவியாக இருக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் இணைய விரும்புவோர் தங்களது மாவட்டங்களைச் சேர்ந்த நகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து ஆவணங்களும் சரியாக இருப்பின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பம் பெற்ற 30 நாட்களுக்குள் அடுத்த மாதம் முதல் 1000 ரூபாய் உதவித்தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இதற்கு பதிலாக TN-E-சேவை இணையதளம் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் கார்டு, பான் கார்டு, வங்கிக் கணக்கு புத்தகம், கணவரின் இறப்பு சான்றிதழ், விதவை சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம், வாக்காளர் அடையாள அட்டை, சுய அறிவிப்பு பத்திரம் மற்றும் ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.